Hello everyone, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கான்கிரீட் மிக்ஸ் டிசைன். As a civil engineer நம்ம வந்து கான்கிரீட் போட்டிருப்போம். வேரியஸ் கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணிருப்போம். லைக் M7.5 இருந்துக்கு M40, M50 கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த கான்கிரீட் எல்லாம் எப்படி டிசைன் மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிசைன் மிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கான்கிரீட்டில் என்னென்ன டைப் ஆஃப் மிக்சஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். கான்கிரீட் மிக்ஸை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று நாமினல் மிக்ஸ், இன்னொன்று டிசைன் மிக்ஸ். இந்த டிசைன் மிக்ஸ் நம்ம எதை வச்சு நம்ம பண்ணுறோன்னா சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர், இஃப் ரெக்வயர்டு வந்து அட்மிக்சர்ஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் மிக்ஸ் பற்றி பார்த்தலாம். இட்ஸ் a process of selecting a suitable ingredient and determining the relative proportions. இது ஒரு ப்ராசஸ், இன்க்ரீடியண்ட்டை சூட்டபுளாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் டிசைன் மிக்ஸுங்கிறது. இது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எங்கேருந்து செலக்ட் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் IS10262-2019 செலக்ட் பண்ணுவோம். கிரேட் வைஸ் வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இருக்கும். அந்த மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் செலக்ட் பண்ணி தான் நம்ம டிசைன் மிக்ஸை பண்ணணும். டிசைன் மிக்ஸோட நோக்கம் என்னென்னாக்கா மினிமம் ஒர்க்கபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி அட்டைன் ஆகிறதுக்காக நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணுறோம். இது ப்ரொடக்ஷன் ஆஃப் கான்க்ரீட் எப்படி இருக்கணும்னாக்கா அப்ராப்ரியேட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கணும். டிசைன் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்கனாமிக்கலாக பாசிபிளாக இருக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் மிக்ஸ் பண்ணுறதுனால எந்த கிரேடு வைஸ்க்கு வேணாலும் நம்ம கான்க்ரீட் போட்டுக்கலாம், போர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேரியஸ் கிரேடுக்கு டிசைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் மிக்ஸ் போட்டு பார்த்துட்டு நம்ம டிசைன் மிக்ஸை ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம கான்க்ரீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் டெஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம கான்க்ரீட்டில் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதனோட டெஸ்டிங் எல்லாம் பண்ணி நமக்கு டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிசைன் மிக்ஸை பண்ண முடியும். அதனால் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிமெண்ட்டில் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம்ஸ் பண்ணோம். ஃபைனஸ் டெஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஃபைன் அக்ரிகேட், sieve analysis, specific gravity, water absorption, bulk density, loose and loaded. Coarse aggregate, sieve analysis, specific gravity, water absorption, bulk density, loose and loaded. Water, pH and TDS. இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் நம்மக்கிட்ட லேப் இருந்துச்சுன்னா, எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம ஓனாக பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் இல்லைனாக்கா நம்ம மெட்டீரியல் அக்ரிகேட்ஸ் எல்லாம் சாம்பிள் கொடுத்து தேர்ட் பார்ட்டி NABS சர்டிஃபைட் லேபில் கொடுத்து நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் மிக்ஸ் பற்றி பார்க்கலாம். டிசைன் மிக்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் பேராமீட்டர்ஸ். இந்த பேசிக் பேராமீட்டர்ஸில் என்னென்ன பார்ப்போம், கிரேட்ஸ் ஆஃப் கான்க்ரீட், என்ன கிரேடுக்கு நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்குண்டான மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் IS456-2000 படி மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், ப்ளஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் பேஸ்ட் ஆன் IS456 எடுத்துக்கலாம். அடுத்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் மெயினாக டிசைன் மிக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன் கண்டிப்பாக தேவை. அதனால் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து பேசிக் மிக்ஸ் டேட்டா. பேசிக் மிக்ஸ் டேட்டா சிமெண்டேசியஸ் கண்டென்ட் எவ்வளோ தேவைப்படுது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பேசிக் மிக்ஸ் டேட்டாஸில் பார்த்தரலாம். அடுத்து மிக்ஸ் கால்குலேஷன். டிசைன் மிக்ஸ் கால்குலேஷனை டீட்டெயிலாக பார்த்தரலாம். சிமெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும், வாட்டருக்கு எப்படி பண்ணணும், ஃபைன் அக்ரிகேட்டுக்கு எப்படி பண்ணணும், கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு எப்படி பண்ணணும், ஃபைனல் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தரலாம். அடுத்து ஃபைனல் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த ஃபைனல் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனில் எவ்வளோ ரேஷியோ வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேசிக் பேராமீட்டர்ஸ். டிசைன் மிக்ஸோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கணும். எதுக்காக டிசைன் மிக்ஸோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணுன்னா நம்ம நிறைய டிசைன் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இல்லை இது ஃபஸ்ட்டாக இருக்கும், அதனால் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதும் அதுக்கு வந்து சில ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும். இங்கே நான் மிக்ஸ் 01ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிரேட் ஆஃப் கான்க்ரீட் டிசைன் பண்ண போகிறது M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் டிசைன் பண்ண போகிறேன். சிமெண்ட் கண்டென்ட் 320 kg/m³ எடுத்திருக்கேன். இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா பேஸ்ட் ஆன் IS456-2000 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட்க்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு 320 kg கொடுத்துருக்காங்க. அதேமாரி
மேக்ஸிமம் ஃப்ரீ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.45 கொடுத்துருக்காங்க. இது மினிமம் கிரேடுக்கு M30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா தான் நான் எடுத்திருக்கேன். மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் 320 kg/m³ எடுத்திருக்கேன். ப்ளஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45 எடுத்திருக்கேன். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆஸ் பர் IS கோட் படி 0.45 எடுத்திருக்கேன். ஸ்லம்ப் ரெக்குயர்மெண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னாக்கா 90 to 120 mm இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் நம்ம இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட்டை யூஸ் பண்ணுறது 20 mm. ஸோ 20 mm எடுத்திருக்கேன். மினிமம் ஸ்ட்ரென்த் அச்சீவ் இன் 28 days. 28 நாள் நமக்கு எவ்வளோ மினிமம் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னாக்கா 30 மெகாபாஸ்கல். மெகாபாஸ்கல்னால் ஒன்றும் இல்லைங்க, Nm/mm² தான். அதாவது 28 டேஸ்க்கு மினிமம் 30 Nm/mm² நமக்கு இருக்கணும். டார்கெட்டட் மீன் ஸ்ட்ரென்த் அட் 28 days எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 38.25 மெகாபாஸ்கல். இந்த டார்கெட்டட் மீன் ஸ்ட்ரென்த் எப்படி கால்குலேட் பண்ண அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் 38.25 வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டார்கெட்டட் ஸ்ட்ரென்த் as per IS10262-2019 கோட் படி F-CK equal to FCK plus 1.65S. F-CK அப்படின்னா targeted compressive strength at 28 days in Newton/mm². FCK அப்படின்னா characteristic compressive strength at 28 days in Newton/mm². S அப்படிங்கிறது standard deviation. கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து இந்த டார்கெட்டட் ஸ்ட்ரென்த்து 38.25 வந்தது அப்படிங்கன்னு சொல்லிட்டு இந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். பேஸ்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த கால்குலேஷன் டார்கெட்டட் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும். F-CK equal to 30. 30ங்கிறது நம்ம நார்மலாக கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ டிசைன் பண்ணுறோம், M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு டிசைன் பண்ணுறோம். ஸோ F-CK equal to 30 plus 1.65. 1.65 ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, இன்ட்டு 5. அந்த 5 எப்படி வந்துருச்சுன்னா ஆஸ் பர் IS கோடில் நமக்கு IS10262 கொடுத்துருக்காங்க. கிரேட் ஆஃப் கான்க்ரீட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு இமேஜும் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அந்த இமேஜில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் M30 கிரேடுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அஷ்யூம்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 Nm/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம FCK equal to 30 plus 1.65 into 5. ஸோ F-CK equal to 38.25 Nm/mm². இதுதான் நம்ம டார்கெட்டட் ஸ்ட்ரென்த். நம்ம கான்க்ரீட் டிசைன் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டார்கெட்டட் ஸ்ட்ரென்த்து 38.25 Nm/mm². மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டீரியல்ஸ் சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். அதனுடைய கிரேட்ஸ் ஆர் டைப்ஸ், என்ன கிரேட் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ப்ளஸ் அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ப்ளஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன். இந்த டேட்டாஸ் நமக்கு தேவை. இந்த டேட்டாஸ் எங்கேருந்து எடுத்தோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிஃபோரு, நமக்கு வந்து கான்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னு. அந்த டெஸ்ட் பண்ண வச்சு இந்த ரிப்போர்ட்ஸ்லேருந்து தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். சிமெண்ட்டுக்கு நம்ம OPC 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3.15. ஃபைன் அக்ரிகேட் அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.77 and water absorption 0.56. Coarse aggregate specific gravity 2.93 and water absorption 0.2. இதை வந்து எனக்கு டெஸ்ட் பண்ண வந்த மெட்டீரியலோட டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சோர்சஸ் சேஞ்ச் ஆகும்போது இதனுடைய டேட்டாஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் இதோட ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வருதோ அதை வந்து போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பேசிக் மிக்ஸ் டேட்டா. கிரேட் ஆஃப் கான்க்ரீட் நம்ம டிசைன் பண்ண போகிறது M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் 320 kg/m³. இது எங்கேருந்து எடுத்தோம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், IS456-2000 எடுத்திருக்கோம். ப்ளஸ் அதனுடைய வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45. இதுவுமே நம்ம IS கோடிலேருந்து தான் எடுத்திருக்கோம், அதுவும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் W/C வாட்டர் கண்டென்ட், அதாவது வாட்டர் டிவைடட் பை சிமெண்ட் ஈக்குவல் டு 0.45. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 0.45. வாட்டர் டிவைடட் பை 320. 320ங்கிறது சிமெண்ட் கண்டென்ட். W டிவைடட் பை 320 ஈக்குவல் டு 0.45. அப்போ W ஈக்குவல் டு 0.45 இன்ட்டு 320. அப்படிங்கும்போது வாட்டரோட நமக்கு எவ்வளோ kg/m³ தேவைப்படுதுனாக்கா 144 kg/m³ தேவைப்படுது.
இதுதான் கால்குலேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கிடச்சிருக்குனாக்கா சிமெண்ட் கண்டென்ட் 320 kg/m³ கிடச்சிருச்சு. அடுத்து வாட்டர் கண்டென்ட் 144 kg/m³ கிடச்சிருச்சு. இப்போது ப்ரொபோர்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் பர் IS10262 ஃப்ரம் டேபிள் 5 the proportionate volume of coarse aggregate corresponding to 20 mm size aggregate and fine aggregate for water cement ratio 0.5. Actually 0.5 water cement ratio க்கு volume of coarse aggregate and fine aggregate எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.62 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வேல்யூ எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். IS10262-2019 இந்த வேல்யூ எடுத்திருக்கு ஃப்ரம் டேபிள் 5. இந்த டேபிள் 5 என்ன சொல்கிறாங்கனாக்கா வாட்டர் சிமெண்டேசியஸ் மெட்டீரியல் ரேஷியோ ஆஃப் 0.5. நம்ம டிசைன் மிக்ஸ் எடுக்கும்போது 0.45 தான் எடுத்தோம். நமக்கு நியர்பையில் 0.5 தான் நமக்கு ஐஎஸ் கோடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ எடுத்து நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டேபிள் 5ல் வாட்டர் சிமெண்டேசியஸ் மெட்டீரியல் 0.5க்கு இருக்கும்போது நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் என்ன அக்ரிகேட் கான்க்ரீட்டில் மேக்ஸிமம் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே டிசைன் மிக்ஸில் எடுக்கிறது 20 mm அக்ரிகேட் தான் மேக்ஸிமம் எடுக்கிறோம். ப்ளஸ் நம்ம சாண்ட் சீவ் பண்ணும்போது எனக்கு ஜோன் 2ல் வந்தது. ஸோ 20 mm அக்ரிகேட்டுக்கு ஜோன் 2ஓட வேல்யூ வந்து 0.62. அதை தான் நம்ம உங்களுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.5க்கு வந்து 0.62 வேல்யூ. இது ஐஎஸ் கோட்லேருந்து எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஜோன் 3ல் வருதுன்னா 0.64 எடுத்துக்கலாம். ஸோ என்ன கிரேட் ஆஃப் டிசைன் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அக்ரிகேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அந்த வேல்யூவை நம்ம ஐஎஸ் கோட்லேருந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் ஐஎஸ் கோட்லேருந்து பிக் பண்ணதுக்கப்புறம் இன் தி ப்ரெசன்ட் கேஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் 0.45. நம்ம ஆல்ரெடி டிசைன் மிக்ஸில் 0.45 தான் டிசைன் மிக்ஸ் வச்சு பண்ணுறோம். Therefore, the volume of coarse aggregate is required to be increased to decrease the fine aggregate content. So, நம்ம 0.45 எடுத்துருக்கிறதுனால coarse aggregate வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி fine aggregate கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணணும். As the water cement ratio is lowered by 0.05. நம்ம 0.45க்கும் 0.5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.05. அதில் the proportion of volume of coarses is increased by 10%. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த 0.5க்கும் இந்த 0.45க்கும் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 10% வந்து வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Therefore, the corrected proportion of volume of coarse aggregate for the water cement ratio of 4.5. நம்ம பேஸ்ட் ஆன் IS 456 தான் இந்த 0.45 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த 0.45க்கு எவ்வளோ கரெக்டிவ் ஃப்ராக்ஷன் வருதுனாக்கா த கரெக்டட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஃபார் தி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆஃப் 0.45 இஸ் ஈக்குவல் டு 0.65 ப்ளஸ் 0.01 தட் இஸ் ஈக்குவல் டு 0.621. இந்த 0.01 எப்படி வந்ததுன்னா நமக்கு 10% ஆஃப் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10% தான் இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 10 divided by 100. ஸோ 0.45 equal to 0.62 plus 0.01 that is equal to 0.621. இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் 1ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அந்த 1ல் கோர்ஸ் அக்ரிகேட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 0.621 that is equal to 0.379. இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். டிசைன் மிக்ஸ் கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ABCDன்னு டினோட் பண்ணிட்டு வருவோம். எதுக்காகனா அப்போ தான் நம்ம வேல்யூ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டினோட் பண்ணுறோம். டோட்டல் வால்யூம் 1 m³ நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணுறோம். B வால்யூம் ஆஃப் entrapped air in the wet concrete எவ்வளோ வால்யூம் entrapped ஆகும் அப்படின்னாக்கா 0.01 m³. இது நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா ஐஎஸ் கோடில் இருந்தால் எடுத்திருக்கேன்.
இது 5.2 IS10262-2019 தான் எடுத்திருக்கு. அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்ராக்சிமேட் அமௌண்ட் ஆஃப் என்ட்ராப்ட் ஏர் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, நாமினல் மேக்ஸிமம் சைஸஸ் ஆஃப் அக்ரிகேட் நம்ம மேக்ஸிமம் 20 mm எடுத்திருக்கோம். அதுக்கு 1% வந்து ஏர் என்ட்ராப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட வால்யூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். வால்யூம் ஆஃப் entrapped air is in wet concrete, that is equal to 0.01 meter cube. அடுத்து volume of cement content, that is equal to mass of cement divided by specific gravity of cement into 1 divided by 1000, that is equal to mass of cement நம்ம 320 kg எடுத்திருக்கோம் divided by specific gravity already நமக்கு வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணி டேட்டாஸ் வச்சுருக்கோம் 3.15 into 1000. அப்படிங்கும்போது நமக்கு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ வருது? 0.102 மீட்டர் கியூப் வருது. டி வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு 1 டிவைடட் பை 1000, தட் இஸ் ஈக்குவல் டு 144. நமக்கு இந்த 144 ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதிலேருந்து டேட்டாஸ் எடுத்திருக்கேன். மாஸ் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 144 டிவைடட் பை 1 into 1000, that is equal to 0.144 meter cube. E volume of R in aggregate, that is total aggregate A minus B minus C plus D. This is the formula. So 1 volume of R in aggregate is equal to 1 minus 0.01 minus 0.102 plus 0.144. அதனோட வேல்யூ வால்யூம் ஆஃப் ஆல் இன் அக்ரிகேட்டோட வேல்யூ 0.744 மீட்டர் கியூப். அடுத்து மாஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், நம்ம வால்யூம் ஆஃப் ஆல் இன் அக்ரிகேட்டில் ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ மாஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இ வால்யூம் ஆஃப் ஆல் இன் அக்ரிகேட் இன்ட்டு volume of coarse aggregate into specific gravity of coarse aggregate into 1000, that is equal to volume of all in aggregate 0.744, volume of coarse aggregate 0.621 into specific gravity of aggregate already நம்ம டெஸ்ட் பண்ணி டேட்டாஸ் வச்சுருக்கோம் 2.93 into 1000. இதனோட வேல்யூ 1353.73 kg per meter cube. அடுத்து mass of fine aggregate. Mass of fine aggregate is equal to E volume of all in aggregate into volume of fine aggregate into specific gravity of coarse aggregate fine aggregate into 1000, that is equal to volume of all in aggregate 0.744 into volume of fine aggregate 0.379 into specific gravity of coarse aggregate 2.77 into 1000, that is equal to 781.07 kg. அடுத்து adjustment of water fine aggregate and coarse aggregate. இது வாட்டர் அப்சர்ப்ஷனை வச்சு நம்ம வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பண்ணுவோம் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் ஃபைன் அக்ரிகேட்டுக்கும். ஹெச் ஃபைன் அக்ரிகேட் ட்ரையரோட வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து இது டினோட் பண்ணுவோம். மாஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் இன் எஸ்எஸ்டி கண்டிஷன் டிவைடட் பை 1 + வாட்டர் அப்சர்ப்ஷன் டிவைடட் பை 100. ஆல்ரெடி ஃபைன் அக்ரிகேட்டோட வேல்யூ 781.07 kg per meter cube வந்தது. அதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. 781.07 டிவைடட் பை 1 + 0.56 டிவைடட் பை 100, தட் இஸ் ஈக்குவல் டு 776.72 kg per meter cube. அப்போ நமக்கு இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 781.07 minus 776.72, தட் இஸ் ஈக்குவல் டு 4.35 kg வந்து வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 776.72 வந்திருக்கு. நம்ம ரவுண்ட் ஆஃபாக 777 எடுத்துக்கலாம். அடுத்து ஐ கோர்ஸ் அக்ரிகேட், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இன் எஸ்எஸ்டி கண்டிஷன் divided by 1 + water absorption divided by 100, that is equal to mass of coarse aggregate in SSD condition நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 1353.73 divided by 1 + 0.2 divided by 100, that is equal to 1351.02 kg per meter cube. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருதுனாக்கா 1353.73 minus
1351.02 that is equal to 2.71 kg நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நமக்கு டோட்டல் வாட்டர் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருந்து. அது வந்து எவ்வளோ வேல்யூனா 144 ப்ளஸ் நமக்கு ஃபைன் அக்ரிகேட்டில் வாட்டர் அப்சார்ப்ஷனால் நமக்கு வாட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அது 4.35 ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட்னால நமக்கு 2.7 kg வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ த எஸ்டிமேட்டட் ரெக்யர்மெண்ட் ஃபார் வாட்டர் ஆடட் எவ்வளோ வாட்டர் வந்து பர் மீட்டர் கியூப் எஸ்டிமேட்டட் தேவைப்படுது அப்படின்னா 151.06. இதான் நம்ம ரவுண்டாக 151 நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கால்குலேஷனை முடிச்சிட்டோம். ஃபைனல் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனை பார்த்துடலாம். ஃபைனல் மிக்ஸ் ரேஷியோ பார்த்துடலாம். நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணதோட ரெஃபரன்ஸ் நம்பர் மிக்ஸ் 0.1. என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் பண்ணோன்னா M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் பண்ணோம். அதனுடைய ஃபைனல் ரேஷியோ சிமெண்ட் 320 kg per meter cube, வாட்டர் 151 kg per meter cube, ஃபைன் அக்ரிகேட் 777 kg per meter cube, கோர்ஸ் அக்ரிகேட் 1351 kg per meter cube. இந்த வீடியோவில் ஒரு டிசைன் மிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். டிசைன் மிக்ஸ்னால் என்ன, டைப் ஆஃப் மிக்சஸ் என்ன, மெட்டீரியல் என்னென்ன டெஸ்ட் பண்ணோம், எப்படி அந்த டெஸ்ட் பண்ண வேல்யூ எடுத்து எப்படி அப்ளை பண்ணி ஒரு டிசைன் மிக்ஸை க்ரியேட் பண்ணி எப்படி வந்து ஃபைனல் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் M30 கிரேடுக்கு பார்த்தோம். இதேமாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன வேரியஸ் கிரேட் ஆஃப் டிசைன் மிக்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய வேல்யூஸ் வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த டிசைன் மிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரையல் மிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஒரு ட்ரையல் மிக்ஸ் போட்டு எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து இன்ஷூர் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் மிக்ஸ் அப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் எங்களுடைய போடுற வீடியோவை நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ள